தங்கம் அதாவது நாளைக்கு அக்ஷய திருதியை வருது. ஒரு ஸ்பெஷல் ஒரு ஆஸ்பீஷியஸ் டே அப்படின்னு கொண்டாடுற ஒரு தினமாக இருக்குது. அக்ஷய திருதியை என்றா அப்படின்னா ஒரு நல்ல நாட்களுக்கான தொடக்கம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இப்போ ஒரு சமீப காலங்களாகவே தங்கத்து மேலே தான் எல்லாருமே அக்ஷய திருதியைனா தங்கம் தான் வாங்கணும் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை பற்றி இன்றைக்கி கொஞ்சம் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக கேட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பங்கு அதாவது பண்டக சந்தையில் தங்கம் வந்து எப்படி இருக்குது? முதல்ல தங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போதைக்கு அது ஒன்றும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதோடய விளக்கத்தை சொல்லிடுறேன். இப்போ பங்கு கமாடிட்டி சந்தையில் குறிப்பாக தங்கம் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா 1 லட்சம் 10 கிராம் தங்கம் 24 கேரட்டு 1 லட்சத்தை தொட்டது தலைப்புச் செய்திகளெல்லாம் வந்தாச்சு. அதன் பிறகு என்னாச்சு அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன எக்ஸாஸ்டட் செல்லிங் நடந்திருக்கு, இறங்கும் அப்படின்னு நம்ம அன்றைக்கி இதே மாதிரி நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருந்தோம். அதன் பிறகு அந்த 1 லட்சத்தை தொட்ட பிறகு விழுந்துச்சு. எங்கே வந்தது? 94,000க்கு விழுந்துச்சு. 94,000 அப்படின்னு விழுந்த பிறகு அது வந்து அதன் பிறகு தொடர்ந்து விழலை. 94,000 மெயின்டைன் பண்ணிச்சு. 10 கிராம் தங்கம் 24 கேரட் MCXல பேசிகிட்டு இருக்கிறோம். ஆபரண தங்கம்னு பார்க்கும்போது ஒரு 800 ரூபாய் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம் பெர் கிராமுக்கு இதில் கணக்குக்காக. ஸோ இப்போ இந்த தங்கமானது இந்த 94,000 மெயின்டைன் பண்ணிட்டு வருதானா? ஆமாம். ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் திரும்ப கீழே வருது. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 96,000 போது திரும்ப 94,000 வருது, திரும்ப 96,000 போது 94,000 வருது. இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா 94,000 கீழே வந்துட்டு மீண்டும் 96,000 நோக்கி நகர்ந்திருக்கிறது. ஆக இந்த ஏற்றம் என்பது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் நிகழக்கூடிய நகர்வின் அடிப்படையில் தான் நிகழ்துன்னு எடுத்துக்கலாம். நம்மளுடைய அச்சுத்திரதை காரணமாக இங்கே 2,000 பாயிண்ட் ஏறிச்சுன்னு சொல்லக்கூடாது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் கோல்டு வந்து அதே மாதிரி ஏறுறதுனால இப்போதைக்கு ஒரு ரெக்கவரியில் இருக்குது. ஏன் கோல்டு ரெக்கவரி ஆகுது? கோல்டு இனிமேல் ரெக்கவரி ஆனால் கொஞ்சம் பக்குன்னு இருக்கணும். ஏன்னா ஏதோ மோசமான விஷயங்கள் நடக்கும்போது தான் கோல்டு என்ன பண்ணும், ஒரு வலிமையான ஏற்றத்தை கொடுக்கும். நான் எப்பயுமே சொல்லிகிட்டே வரேன், கோல்டு நல்லா ஏற ஏற பங்கு சந்தைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் கோல்டு வந்து நிச்சயமற்ற தன்மை கூட இருக்கும்போது தான் அதில் முதலீடுகள் கூடிக்கிட்டே போகும். அப்படின்னா நிச்சயமற்ற தன்மை அதிகமாக இருக்கிறது எது? பங்கு சந்தை தான். ஸோ அதில் ஏதாவது வீழ்ச்சிகள் வரும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத எச்சரிக்கையாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இப்போதைக்கு தங்கமானது ஸ்டடி ஆகிடுச்சு. 94,000 நீங்கள் கேட்ட பேஸ் இப்போ கிரியேட் ஆகிருக்கு. ஸோ 94,000 உடைக்காத வரைக்கும் தங்கமானது ஒரு பக்கவாட்டு நகர்விலோ இல்லை திரும்ப மீண்டும் 1 லட்சத்தையும் தொடலாம். சரி, இப்போ வந்து நாளைக்கு அக்ஷய திருதியை, அதுக்கு தங்கம் விலை இப்போ ஆபரண தங்கத்தோட விலை இப்போ இன்றைக்கி கண்டிப்பாக இப்போ ஏறும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இன்றைக்கி ஏறுது அப்படின்னா நாளைக்கு ஒரு புதிய உச்சத்தை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு நம்ம உடனே சொல்ல முடியாது. ஏன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டோட இன்ஃப்ளூயன்ஸில் தான் வருது. அதனால் இப்போதைக்கு 96,000 போனது இன்னும் கொஞ்சம் ஏறலாமான்னு கேட்டிங்கன்னா ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேலே ஏறும்போது இது வந்து வலிமையான ஒரு தடுப்பு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 98,000 வலிமையாக தடுக்கப்படும். அங்கே செல்லிங்ஸ் இருக்குது. அப்போ அந்த செல்லிங்கை வந்து தாண்டி மேலே ஏறுமா, அதுக்கு எதாவது வலு இருக்கா அப்படின்னா ஏதாவது சண்டை கிண்டை அப்புறம் பேசிகிட்டு இருக்கிறோமில்ல. இல்லை, இப்போ இந்த சண்டை மட்டும்தான் அந்த மாதிரியான நிச்சயமற்ற தன்மை மட்டும்தான் காரணமாக இருக்குமா, இல்லை உள்நாட்டில் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகலை? இப்போ டோட்டல் இந்தியா முழுக்குமே ஒரு அஸ்பீஷியஸ் டேவாக கன்சிடர் பண்ணுறதுனால உள்நாட்டில் இருக்கிற டிமாண்டில் கோல்டு வந்து அதாவது சர்வதேச பொருளாதார சூழலையும் மீறிக்கிட்டு ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கா? அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்தியாவோட அஃப்கோர்ஸ் வி ஆர் பையிங் சே அபவுட் 750 to 8 டன் கோல்டு வருஷத்துக்கு வாங்குகிறோம் அப்படின்றது ஒரு உண்மை தான். அது பார்த்திங்கன்னா $50-60 பில்லியன் வருஷத்துக்கு நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது வந்து ஒட்டுமொத்த வியாபாரத்தில் ஒரு சிறு பகுதி தான். அதனால் இந்தியா வந்து தங்கத்தின் விலை ஏற்றுவதற்கோ இறக்குவதற்கோ வாய்ப்புகள் குறைவு.